ஸ்ரீருத்ரத்துல ஒரு வசனம், பகவத் ஸ்மரணையுடன் கூடிய அதிகாலை பொழுதும் எனக்கு சித்திக்கின்றனவா. இறைவனை ஒவ்வொன்று வேண்டி பெறுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது ஒன்று சொல்லுகிறார்கள், அந்த கால நேரத்துல இறை சிந்தனை, இறை துதி என்ற இறைவனுடைய அந்த இதோட ஓடிய காலை பொழுது, அது ஒரு நல்ல காலை பொழுது, நற்காலை பொழுதுன்றது அதுதான். இன்றைக்கு நவராத்திரி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதுக்கு நாங்க திருமுறைகளை பற்றி பார்ப்போம் யோசிச்சுனாங்க. காலை வணக்கம் டாக்டர். காலை வணக்கம், காலை வணக்கம். இப்ப திருமுறை என்கின்ற பொழுது சென்ற வாரம் நாங்கள் ஏன் திருமுறைகள் ஓத வேண்டும் என்றதை பற்றி பார்த்தாங்க. அதுல திருமுறைகள் தோத்திர பாடல்கள். தோத்திரம் என்பதற்கு ஷட் லட்சணம், 6 லட்சணங்கள் இருக்கின்றன. அந்த 6 லட்சணங்கள்ல ஒரு அருளை வியத்தல், போற்றுதல், வாழ்த்துதல், எங்களுக்கு இறந்து வேண்டுதல், இப்படி 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்தோத்திரம். இப்ப நாங்கள் தேவார பதிகங்கள்ல ஒரு பதிகம் படிச்சா இந்த 6ம் வந்துடும். பொதுவாக 6ம் எல்லாத்திலையும் இருக்காது. சிலது போற்றுவதாக இருக்கும், சிலது வாழ்த்துவதாக இருக்கும், சிலது எங்களுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துவதாக இருக்கும், சிலது அவர் அருளை வியத்தலாக இருக்கும், சிலது எங்களுக்கு இறந்து வேண்டுவதாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதமாக ஸ்தோத்திரத்தின் ஒவ்வொன்று இருக்கும். 1 2 ஒரு பாடல்ல இருக்கு. ஆனா ஒரு பதிகத்தை நீங்க தேவார பதிகத்தை எடுத்து பார்த்தா எல்லாம் வந்துடும். இறைவன் மீது உள்ள இறைவனை வாழ்த்துதல் வரும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. போற்றுதல் வரும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி. மற்றது அவருடைய அருளை வியத்தல் வரும். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை. அருளை வியத்தல். அவருடைய பராக்கிரமத்தை போற்றுதல் வரும். பராக்கிரமம் அவருடைய வீரச் செயல்கள், முப்புறங்களை எரித்தது, காலன் யமனை உதைத்தது, மற்றது யானை உரி போர்த்தது, மன்மதனை எரித்தது, ராவணனை அவனுடைய கர்வத்தை அடக்கியது, இப்படியெல்லாம் வரும். அதே மாதிரி எங்களுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துவதாய் இருக்கு. மற்றுப்பற்று எனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் என்றால் என்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துதல். மற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே, என்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துதல். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, என்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துதல். சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவதினியே, எங்களை நம்பிக்கையை பிரகடனப்படுத்துதல். இப்படி ஒவ்வொரு விதமான அந்த 6 விதமான கூறுகள் இருக்கின்றன. அவை நாங்கள் ஒரு நாளைக்கு படிக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு தேவாரம் பஞ்சபுராணமாக படிக்கிறது வழமையான ஒரு மரபு இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் அதுல கூடுதலான ஆர்வமும் நாட்டமும் முயற்சியும் இருக்கிறதால, நேர்வும் இருக்கிறதால நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆகவே பதிகமாக படித்ததுக்குள்ள உங்களுக்கு ஒரு புழுமையான ஒரு தோத்திரம் முடியுது. உங்களுக்கு ஒரு பதிகத்துல இவ்வளவும் வந்துடும். பொதுவா தேவார பதிகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வயிறு தோழி பங்குன்றது முதல் பாட்டு மட்டும்தான் தெரியும். முழுக்க படிச்ச வேண்டாம், முழுமையும் வந்துடும். அதே மாதிரி தோருடைய சபையர் எங்களுக்கு முதல் பாட்டு தெரியும். அந்த 11 பாட்டும் படிச்ச வேண்டாம், முழுக்க வந்துடும். குற்றாயினவாறு இலக்கீரர் எங்களுக்கு முதல் பாட்டு தெரியும், முழுக்க படிச்ச வேண்டாம், இந்த 6 லட்சணங்களும் வந்துடும். ஆகவே இந்த 6 லட்சணங்களும் கூடிய ஒரு தோத்திரமாக, ஒரு பூரணமாக, ஒரு சம்பூர்ணம் என்று சொல்லுவோமே, ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் தோத்திரமாக ஒவ்வொரு பதிகங்கள் இருக்கின்றன. தேவார பதிகங்கள் தேவாரத்தில்
அது உண்டு. இரண்டாவது, இது எங்களுடைய இந்த ஞானியர்களுடைய வாக்கு. தேவாரத்தை பாடியவர்கள் இதை தாங்கள் கண்டு அனுபவித்ததை மெய்யாலுமே அந்த வாஸ்து கொண்டிருக்கிறது பைபிள்ல. மெய்யாலுமே கண்டதையும் தான் உனக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி அவர்கள் மெய்யாலுமே கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், அதை சொல்லுவார்கள். 2 அனுபவம் இருக்குது. ஒன்று இறைவனுடைய சொரூப நிலை, சுயரூபம் நிலை. அவருக்கு உருவம் இல்லாத, அவருக்கு குணங்குறிகள் இல்லாத ஆனந்தமயமான நிலை ஒன்று இருக்குது. அதையும் சொல்லுவார்கள். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே என்பது அப்படி வரும். அப்படி இருக்கு. மற்றது அவருடைய தடத்த நிலை. தடத்தலில் வேண்ட ஒபிஷியல் ஸ்டேட், உருவம் கொண்டு வாரதை சொல்றது. தோடுடைய செவியன் என்றது அதைத்தான் சொல்லிக்கிறது. வேயுரு தோழி பங்கன் என்றால் அது அவருடைய உருவநிலை. மூங்கில் போன்ற தோளவுடைய மாதேவியை தன்னுடைய பாகத்திலே கொண்டவன், விடமுண்ட கண்டன், திருநீலகண்டத்தை உடையவன், மிக நல்ல வீணை தடவி வீணையை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அது அவருடைய தடத்த நிலை. இந்த 2 அனுபவ நிலைகளையுமே அவர்கள் பாடுவார்கள். அடுத்தது அவர்களுடைய கண்ட காட்சிகள்ல யோக காட்சியை பாடுவார்கள். யோக காட்சிகள் இங்கே இருந்து கொண்டே எங்கேயோ நடக்கிறத பார்க்கிறது. அண்ட பகுதி, இந்த உலகத்தின் தோற்றத்தை அப்படியே பார்த்து பாடுவார் திருப்பி பின்னோக்கி. டைம் டிராவலர் மாணிக்க வாசகர். அண்ட பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றெனக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இது உலகத்தின் தோற்றம். விஞ்ஞானம் சொல்லுற பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனை பற்றி யோகா காட்சி. இருந்த இடத்துல இருந்து பார்க்கறது, இப்ப வேறு ஒரு இடத்தை பார்க்கறது, முன்னர் நடந்ததை பார்க்கறது, இனி நடக்க போறதை பார்க்கறது. பொருந்திய மாதியால் மலங்களை வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு, டைமைன் காலத்தையும் கடந்து இடத்தையும் கடந்து இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோகனல் காட்சியாம் என்ற இடத்துல இருந்து கொண்டே பார்க்கிறது என்று அதை சொல்லுவார். ஞான காட்சி அடுத்தது. எங்கும் எதிலும் இறைய காணுதல். எங்கும் எதிலும் இறைய காணேக்க ஒன்று இந்த ஜட உலகம், ஜட பிரபஞ்சம் எங்கும் இறைய காணுகிறது. வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அது கொண்டிருக்கு. ஊசை ஒளியலாமானாய் போற்றி இந்த உலகம் முழுக்க. பஞ்சபூதங்கள், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன், அது எல்லாத்தையும் இந்த ஜட உலகங்கள் எல்லாத்தையும் இறைவனை பார்க்கிறது ஒரு காட்சி. பார்க்கும் இடத்துல பாரதியார் படிச்சார். பார்க்கும் இடத்துல எல்லாம் நந்தலாலா நிந்தன் பசியனதன் ஐயா நந்தலாலா. அடுத்தது எல்லா உயிரினங்கள், உயிர் வாழ்வின எல்லாத்திலையும் முறையை காண்றது. அதன் மாணியார் அப்பர் சுவாமிகள் படிப்பார். காதல் மடப்பிடியோடும் களறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதங் கண்டறியாதன கண்டேன். இதைத்தான் கைலாய காட்சி என்று சொல்றது. அப்பர் சுவாமியோட பாட்டை பார்த்தா 2 பாடல்கள்ல மிக திருத்தாண்டகம் எல்லாருக்கும் தெரியும். போற்றி திருத்தாண்டகம் எல்லாரும் படிப்பார்கள். போற்றி திருத்தாண்டகத்திலே கைலை மலைக்குரிய பதியம், கைலை மலையானே போற்றி போற்றி அதெல்லாம் இருக்குது. அது ஒரு விதமான கைலை காட்சி. இன்னொரு விதமான கைலை காட்சி எல்லா உயிர்களையும் இறைவனை சக்தியை சிவசக்தியாக காணுது. சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகம் எல்லாம் என்பதை கண்ணால காண்றது. அது ஞான காட்சி. ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உணர்குண குணியுமாகி வைத்தனன் அந்த பார்க்கிற காட்சி ஞான காட்சி. அதுல தான் அவர் இந்த காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்ல அப்படி சொல்லுவார். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். ஏனம் என்றது பன்றி உருமி கொண்டு வருகிறது. இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வரிக்குயில் பேடுவடாடி என்று அது கொண்டு கொள்ளுவார். மற்றது இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் என்று சொல்லுவார். பசுவும் எருதும்
ஒன்றாவாரதை சொல்லுவார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்படி எல்லா உயிர்களையும் சிவசக்தியாக பார்க்கின்றது ஒரு காட்சி. அதுவும் தேவாரத்தில் இருக்கு. அப்ப அவர்கள் கண்டதை, அனுபவித்ததை, சொரூப சிவத்தை, தடஸ்த சிவத்தை, சொரூப சிவத்தை பாடியிருக்கிறார்கள். சொரூபம்னா சுயரூபமா, உருவம் இல்லாத அருவம் இல்லாத சிவத்தை பாடியிருக்கிறார்கள். தடஸ்த சிவத்தை உருவத்தோட முழுமையாக வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். யோக காட்சியை பாடியிருக்கிறார்கள். ஞான காட்சியை பாடியிருக்கிறார்கள். ஞான காட்சியில இந்த ஜட உலகம் எங்கும் இறைவனை கண்டு பாடியிருக்கிறார்கள். உயிர் உள்ளவற்றில் எல்லாவற்றையும் இறைவனை கண்டு பாடியிருக்கிறார்கள். இதுதான் நாயன்மார்களுடைய அனுபவம். அந்த நாயன்மாருடைய அனுபவத்துல பாடுகிற பொழுது எங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காவிட்டாலும் நான் சொன்னது மாதிரி இது ஒரு திரைப்படத்துக்கு திரைப்படம் திரையிடப்பட்ட உடனே எங்களுக்கு தொலைக்காட்சியில இந்த சில ரீல்ஸை போடுவார்கள். ஒரு முன்காட்சி, முன் அனுபவம் மாதிரி இல்லையா, டீசர் என்று சொல்லுவார்கள். அந்த ரீல்ஸை போட்டு விளம்பரம் நடக்கும். அதை பார்த்தா இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் மாதிரிகளை காட்டணும். எங்களுக்கும் சாடையா படம் பார்க்கிற உணர்ச்சி, படம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி நாங்களும் இந்த பதிகங்களை பொருள் உணர்ந்து சொல்லுகின்ற பொழுது, பொருள் உணர்ந்து என்பது அதை உள்ளுக்கு அறிந்து என்பதை விட உணர்ந்து என்பது. இப்ப முதல் படி படித்தல், வாசித்தல். இரண்டாவது இன்னொருதர் சொல்லுற உரையோட இல்ல புத்தகத்தில் இருக்கிற கருத்தோட பொருத்தி பார்க்கிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிந்திக்க உள்ளுக்கு பொருள் விளங்கும். அந்த தேவாரங்களுக்கு ஏன் திருப்பி பொருள் சொல்றோம்னா, ஒரு பொருள்ண்டா ஒரு புத்தகத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பொருள் எங்களுடைய படிநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பொருளாக ஒரு பூ விரிகிற மாதிரி, முதல் கொஞ்சம் விரிஞ்சோன்னு ஒரு மாதிரி தெரியும் பொருள், இன்னும் கொஞ்சம் விரிஞ்சா இன்னொரு மாதிரி தெரியும் பொருள், இன்னும் கொஞ்சம் பிரிந்தா இன்னொரு மாதிரி தெரியும். அப்ப அப்படி இந்த பொருள் உள்ளிருந்து விளங்கி கொண்டு வரும். உள்ளிருந்து விளக்குவது இறைவனுடைய சக்தி. அதான் பொருள் உணர்ந்து என்று சொல்றது. உணர்ந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதுதான் அந்த திருமுறைகள் படிப்பதனுடைய நோக்கம். அடுத்தது திருமுறைகள்ல இன்னொன்றும் இருக்கு. திருமுறைகள் எந்த விதத்திலையும் எமது நாளாந்த வாழ்க்கையோட, எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப், எங்களோட குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப், எங்களோட சமூக வாழ்க்கை, சோஷியல் லைஃப், எங்களோட தொழில்முறை, எங்களோட ஆக்குபேஷனல் லைஃப், மற்றது எங்களோட ஆன்மீக வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், மற்றது எங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற இந்த எங்களுடைய கிரியைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்ப நவராத்திரி, மகாலயபக்ஷம், தீபாவளி, கார்த்திகை தீபம், அதுகள், பண்டிகைகள், விழாக்கள், விரதங்கள், இவை எல்லாவற்றோட ஒத்திசைந்து போறது திருமுறை. ஒரு நாளும் முரணடிக்காது, முரண்பாடாக வராது. அப்ப சம்பந்தரை எத்தனையோ பண்டிகைகளை பற்றி பூம்பாவை பதிகத்துல பாடுவார். என்ன தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லுவார். தைப்பூசத்தை பற்றி, கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்லுவார். அட்டுட்டல் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லுவார். பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகா, பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லுவார். இப்படி எல்லா கிரியைகள், எல்லா வழிபாடுகள், மற்றது எல்லா வழிபாடுகளையும் சொல்லும். அது கிராமிய வழிபாடுகளையும் கூட அது எடுத்துக்கொள்ளுது. நாங்க பார்க்கிறப்ப திருமுருகாற்றுப்படையில இருக்கு வேடர்கள் வழிபடுறது. வேடர்கள் வழிபாடு குன்றக சிறு பறை, சின்ன பறை தட்டி குரவை அயர குரவை கூத்தாடி வழிபடுற அந்த வேடர்களுடைய வழிபாடு. குறவர்கள் வழிபடுறது பலியிட்டு மாத்தால் கொழுவுடை சில்பலி செய்து பல்பிலப்பிரி குருதியொடு விரைய தூவள்ளரிசி இதெல்லாம் சொல்லிப்பாரு. திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையில இருக்கு. கண்ணப்ப நாயனார் வழிபாட்டிலேயும் அது வரும். 2 இடத்துல வரும். ஒன்று கண்ணப்ப நாயனார் பிறப்பதற்கு முன்னர் நம்முடைய தகப்பனாராக்கள் அவர்கள் வேடர்கள், அவர்கள் முருகனை வழிபடுறது இப்படித்தான் வழிபடுறாரு. அது வரும் பெரிய புராணத்தில். அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் காலத்திய பிற வழிபட்டது வரும். இப்படி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் முரண்பாடு இல்லாமல் வேண்டினர் வேண்டியாங் எய்தினர் வழிபட. அப்ப எங்களுடைய சமயத்தோட அத்தோடு எங்களோட தமிழ் மரபு ஒன்று இருக்கு. தமிழ் மரபு
பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்து வருகின்ற மரம், இயற்கையை கொண்டாடுகின்ற மரம், இயற்கையை ரசிக்கின்ற மரம். அது தேவார திருவாசகங்கள் இருக்கும். தேவாரங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் இயற்கையை பாடுற பாடல் எல்லாம் இருக்கும். சென்ற முறை நேற்று இங்க நேற்றுல முந்தின நாள் இங்க எங்களுடைய ஆத்ம ஜோதி நிலையத்துல போய் படித்த பதிகத்தை பார்த்தா அதுல பார்த்தா சம்பந்தருடைய பதிகம் கண்ணலூரோ அந்த பதிகம் நினைக்கிறேன். அதுல பார்த்தா சில பாடல்களை பார்த்தா முழுக்கவே இயற்கை தான். அதுல ஒரு கடைசி வரி அப்படிப்பட்ட தளத்துல இருக்கிறார். வயலை பாடுறார், வெள்ளத்தை பாடுறார், இயற்கை. அதுல அந்த அழகை பாடுகின்ற பொழுது இயற்கை அழகு மட்டுமல்ல, மனிதனுடைய எத்தனங்களினால் வர்ற அழகையும் பாடுவார். பொழில்கள், பூங்காக்கள், மதில்கள், மாடங்கள், மற்றது மனிதர்கள் இசைக்கின்ற இசைகள், பெண்கள் ஆடுகின்ற நடனம், இசைக்கின்ற இசை கருவிகள். இப்ப மேன்மேட் பியூட்டி ஒன்று இருக்குது, நேச்சுரல் பியூட்டி ஒன்று இருக்கு. சில பேர் மேன்மேட், இப்போ எங்களுக்கு எல்லாம் இங்க பார்த்தோன்னா ஹை ரைஸ் பில்டிங்கை பார்த்தோன்னா இது என்னெல்லாம் கான்கிரீட் கட்டிடம் மாதிரி இருக்குன்னு நாங்கள் சில வேலை செலுத்திக் கொள்வோம். ஆனா அந்த காலத்து மரபில் அவருக்கு உயரிய கட்டிடங்கள், உயரிய மதங்களை பார்த்து வியந்து பாட்டுகின்றனர். தேவாரங்கள் எல்லாம் பெருமது. முகில் கூட்டங்கள் எல்லாம் தவழ்ந்து செல்லுகின்ற உயர்ந்த மதில், எல்லாம் உயர்ந்த மாடம் என்று சொல்லி இருக்கும் ரூபிகள். அப்ப மனிதன் மேன்மேட் பியூட்டி, மனித எத்தனங்களினால் ஆக்கப்பட்ட அழகியல் படைப்பு அழகியலையும் பார்க்கின்றார்கள். இயற்கையாக இருக்கின்ற அழகியல்ல குருவிகள், பறவைகள், மலைகள், ஆறுகள், குரங்குகள் நல்ல அழகாக வர்ணிப்பார். அப்ப அதுகள் எல்லாம் அந்த வர்ணிச்சு இயற்கையோடு ஒட்டினதாக இருக்கு. காதலை ரசித்து பாடுவதாக இருக்கு, வீரத்தை கொடையை பாடுவதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் தேவாரங்கள்ல வரும். இப்படி பார்க்கின்ற பொழுது வாழ்வியலுடன் வாழ்க்கையுடன் முரணுறாமல் பாடுகின்றதாக இருக்கு. ஆங்காங்கே வைராக்கிய பாடல்களும் இருக்கு. வைராக்கிய பாடல்களா இருக்குன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கையில என்டாங்கிள்மெண்ட், சிக்குண்டு தவிப்பவர்கள், இதுக்குள்ளேயே போய் சிக்கி போடுறது இருக்கு. டிஸ்என்டாங்கிள்மெண்ட் என்று சொல்றது. அதாவது அன்னைக்கு கைவல்ய உபனிஷதம் பார்த்த பொழுது சொன்னோம், தியாகம் உயர்நிலை எப்படி அடையப்படுகின்றது என்று சொன்னால் 3 சொல்லுவார். 3 இது சேர்ந்து இருக்க வேண்டும். ஒன்று சிரத்தை இருக்க வேண்டும். சிரத்தை என்பது தொடர்ந்தேர்ச்சியான உண்மையான அக்கறையும் முயற்சியும், சின்சியாரிட்டி அண்ட் பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லலாம். சிரத்தையுடன் செய்வதுதான் சிரார்த்தம். சின்சியரோட செய்ய வேணும், தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேணும். மினிமத்தை செய்து போட்டு ஓடுறதல்ல சிரத்தை. இரண்டாவது பக்தி, அன்பு வேணும், பக்தி. இப்ப 3வது சொல்லுவார் சிரத்தை, பக்தி, தியாகம் என்ற வேர்ட் வரும் கைவல்ய நேரத்தில். தியாகம், இந்த தியாகம் என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருள்கள் உண்டு. சில பேர் துறவு என்று சொல்லுவார்கள், துறவினால் என்றுதான் சொல்லுவார்கள். சந்நியாசம் என்று சொல்லுவார்கள், அல்லது சக்ரிஃபைஸ், தன்னை ஒருத்து இவற்றை விட்டு விலகி அப்படியெல்லாம் போறதுதான் என்று சில பேர் சொல்லுவார்கள். ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி அதை சொல்றது வித்தவுட் என்டாங்கிள்மெண்ட், இந்த இதுகள் இல்லாம, இதுல சிக்கப்படாம இருக்கிறது என்றுதான் சைவ முறையில சொல்றது. அப்படி அப்ப அது சிக்கப்படாம இருக்கிறதுக்கு சில வைராக்கிய பாடல்கள் இருக்கு. சில வைராக்கிய பாடல்கள் அதுக்கும் இருக்கு, திருவாசகத்துல இருக்கு, அப்பர் சுவாமியோட பாடல்கள், இவன் சுந்தரட்ட பாடல்லையே சில பாடல்கள் இருக்கு, அதுக்கும் இருக்கு. இதுதான் இந்த தேவாரங்கள்ல இருக்கிற சிறப்பு, திருமுறைகள்ல இருக்கிற சிறப்பு. ஆகவே அப்ப எங்களுக்கு ஏன் தேவாரம் பாட வேண்டும் என்றால் இவ்வளவு காரணங்கள் இருக்கு. தோத்திரத்தினுடைய 6 லட்சணங்களும் பொருந்திய பதிகங்கள் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் சங்க இலக்கிய மரபாகிய வாழ்க்கையை போற்றுகின்ற மரபு, இயற்கை அலையை போற்றுகின்ற மரபு, மனித எத்தனங்களால் ஆக்கப்பட்ட படைப்புகளையும் அழகையும் அவர் அழகியல் கலைகளையும் போற்றுகின்ற மரபு. அடுத்ததாக இந்த ஞானிகள் தாங்கள் கண்ட சுரூப சிவம், அந்த பரபிரம்மம், பரசிவம், சுரூப சிவம் என்ற உணர்வற்ற உருவமற்ற அதை வெளிப்படுத்துகின்ற இயல்பு.
மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று சொல்லுகிற தன்மை. பிறகு அதே மாதிரியாக அவருடைய உருவத்தை கண்டு அவர் புரை சூடியிருக்கின்றார், கங்கை ஆற்றி அணிந்திருக்கின்றார், நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் என்று சொல்ற தன்மை, அந்த தன்மை உலகெல்லாம் உணர்ந்தோது. அதுல அப்படியே உருவத்தை பாடுகிற தன்மை. அது 2 விதமான தன்மை. அதை விட யோக காட்சி, அதை விட ஞான காட்சி. ஞான காட்சிகளையும் எல்லா ஜட உலகம் எங்கும் ஜடப்பொருள்கள் எங்கும் இறைவனை காண்கின்ற காட்சி, எல்லா உயிர்களையும் சிவசக்தி அம்சமாக பார்த்து இந்த காட்சி. இப்படி மற்றது எங்களுக்கு அந்த ஒரு முன் அனுபவத்தை, ஒரு ப்ரீ டேஸ்ட் என்று சொல்லுவார்கள், முன் அனுபவத்தை தவிர அனுபவிச்சதை நாங்கள் அதுல பார்த்தா எங்களுக்கு ஒரு முன் அனுபவத்தை தருகின்ற ஒரு தன்மை. இவ்வளவும் அந்த பதிகங்களுக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் நாமாவளி சொல்லலாம், அஷ்டோத்திர நாமாவளி சொல்லலாம், சகஸ்ரநாமம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரியாக பஜனை பாடல்கள் படிக்கலாம், தோத்திரம் சொல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஆயினும் எங்களுக்கு இந்த 12 திருமுறைகள், 12 திருமுறைகளையும் இருக்கிற அதிலையும் சிறப்பாக தேவார பதிகங்கள், முதல் 7 திருமுறைகள், அடுத்த திருவாசகம், இவற்றில் இந்த சிறப்பு மிக சிறப்பா இருக்குது. இந்த அம்சங்கள்ல பல பின்னான பாடல்கள்ல இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பிடுதல் என்றல்ல, தாய்மான சுவாமிகள் பாடல், குமரகுருவர் சுவாமிகள் பாடல், எங்களுக்கு எல்லாம் படிப்போமே, சகலகலாவல்லி மாதிரி எல்லாம் படிப்போம். அதுல அந்த இது மற்றது அபிராமி அந்தாதி சிறப்பான பாடல்கள். ஆனா இந்த எல்லா அம்சங்களும் அங்க நீங்க பார்க்கல. இந்த வாழ்க்கையை கொண்டாடுறது, இயற்கையை கொண்டாடுறது, அதுக்கெல்லாம் மிக அப்படியே நேர விஷயத்துக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க, நேர விஷயத்துக்கு வர, அப்படித்தான் அது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், அபிராமி அந்தாதி, அந்தரணபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாம் அப்படியே நேர இறைவனையும் புகழையும் அதையும் பாடுவதாக இருக்கு. இப்படி இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கியதாக பிற்கால பாடல்கள் இல்லை. அது எங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது. அதுதான் திருமுறைகள் முக்கியம். இது போன முறை நாங்கள் திருமுறைகளை பற்றி பார்த்ததுன்ற ஒரு மீட்டல், ஒரு சுருக்கம். தெரியாத கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு நவராத்திரி, அதுக்கு திருமுறை படிக்கணும்னு யோசிச்சாங்க. நேற்று நவராத்திரி நாங்கள் வியாழக்கிழமை பொதுவாக யுகசுவாமி இது பார்க்கறதா. நேற்று நாங்கள் அம்பாளுடைய பாடல்கள் திருமுறைகள இருந்து, திருமுறைகள்ல அம்பாளுடைய பாடல்கள் என்கின்ற பொழுது திருமந்திரத்துல நிறைய இருக்குன்னு பார்த்தினாங்க. நேற்று வந்தவர்களுக்கு தெரியும், நேற்று திருமந்திரத்துல அம்பாளுடைய பாடல்கள் நிறைய இருக்கு. அது ஒரு தினம் தனித்தாக தொகுத்து போடவில்லை. சில ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போடலாம். திருமுறைகள்ல முருகன் பாடல்கள் என்று தொகுத்து போட்டிருக்கிறார்கள். முருகனை பற்றி குறிப்புகள் வர்ற இடங்களும் அம்பாளை பற்றி குறிப்பு எல்லா பாடல்களையும் இருக்கு. அம்பாளுக்கு என்றே பாடல்கள் விலக்குறது. இந்த திருமுறைகள்ல திருமந்திரத்துல நிறைய இருக்கு. அதற்கு காரணம் திருமந்திரத்துல 9 ஆகமங்களுடைய சுருக்கம்தான் திருமந்திரம். 9 ஆகமங்கள் அந்த 9 ஆகமங்கள்ல ஒரு ஆகமம் ஜாமலம். அது திருமூலரே சொல்லி இருக்கிறாருன்னு நேற்று பார்த்துனாங்க. பெற்றநல் ஆகமம் காமிகங் காரணம் உற்றநல் வீரம் உயர் சிந்தம் பாதுளம் மற்ற வியாமலம் காலோத்தரம் என்று சொல்லி அவர் அந்த ஆகமங்களுடைய பேரை சொல்றார். அதுல யாமலம் என்றது சிவாகமம் இல்லை, அது சாக்த ஆகமம், சக்திக்குரிய ஆகமம். திருமூலர் காலத்துல சக்தி வழிபாடு சிவ வழிபாட்டோட சேர்ந்து உண்டாயிருந்தது. பிற்காலத்துல அது சிவாகமங்கள் தனிய தனிப்பிரிவாக வந்திருக்கு. அந்த யாமல ஆகமத்தின் சுருக்கம் இருக்கிறதால நிறைய அம்பாளுடைய பாடல்கள், அந்த ஸ்ரீ சக்கரம் எல்லாம் கூட இப்ப சில பேர் சொல்றது அதெல்லாம் சைவத்துல இல்ல, பிறகு ஆனா ஸ்ரீ சக்கரத்தை பற்றி எல்லாம் இருக்கு. ஏரொளி சக்கரம், நவாக்கிரி சக்கரம், அனைத்து சக்கரங்கள், ஜந்திரங்கள், அதுல ஒரு எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. இந்த எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது பொருளும் இருக்கு, என்ன மீனிங் என்ன ஏதென்று எல்லாம் திருமந்திரத்துல நிறைய இருக்கு. இப்ப நவராத்திரி காலத்துல அதை கொஞ்சம் பார்ப்போம். முந்தையும் ஒருக்கா
கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம் நாங்கள் போன வருடங்கள் ஷேர் பண்றதுல இதுல முதலாவது பாடல் படியுங்கவன் பார்த்தது போன முறை பார்த்துட்டு அடுத்தது போலாம். புரிந்தருள் செய்கின்ற போகமா சக்தி இருந்தருள் செய்கின்ற இன்பம் அறியார் பொருந்தியிருந்த புதல்வி பூவண்ணத்திருந்த இலக்கில் இனி திருந்தாளே. இதுக்கு சக்தியை பார்க்கிறார். புரிந்து அருள் செய்கின்ற போகமா சக்தி இறைவனுடைய சக்தியாக இருந்து எங்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற எங்களுடைய கர்ம வினை கூட்டத்தை அங்க பார்ப்பா. அதை அறிந்து புரிந்து எங்களை இந்த புறப்பு உறப்புகள்ல செலுத்துவது இறைவனுடைய சக்தி. இதை ஆக்ஞா என்று சொல்லுவார்கள். சக்தியை ஆணை, ஆணையின் போக்கு வருவு புரிய நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சிவஞான போதன் 2ஆம் சூத்திரம். அது ஒரு சக்தி. அந்த சக்தி எந்த விதமான காய்தல் உவத்தலின்றி அவரவர் கர்மத்தை அப்படியே அவைக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதே சக்தி தான் இருந்தருள் செய்கின்ற இன்பம் அறிய. இருந்து அருள், நாங்கள் வழிபடு மூர்த்தியாக இருந்து கோயில்கள்லையோ சக்கரத்திலேயோ வீட்டில் இருக்கிற பூஜை தட்டிலேயோ இருந்து நாங்கள் வழிபடுகின்ற பொழுது நாங்கள் வேண்டுவதை ஈந்து எங்களுக்கு இன்பத்தை தருகின்றார். இப்ப கர்மவினையும் வருகிறது, இதுவும் வருகிறது. அந்த இன்பம் அறியார் பொருந்தி இருந்த புதல்வி. எங்களுடைய அதே சக்தி எங்கள் உடலிலே இருக்கின்ற ஆதார சக்கரங்களை மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரை 6 ஆதார சக்கரங்களையும் சக்தி பொருந்தி இருக்கின்றார், தளமாக கொண்டிருக்கின்றார். அது யோகத்துல பெயராக்களுக்கு அது வரும். பூவண்ணம் என்பது வண்ணம் சிவந்த 1000 இதழ் தாமரை 7வது சக்கரம் சகஸ்டாரம் உச்சியில உச்சந்தலையோட அது 7வது சக்கரம் ஆதார சக்கரம். அப்ப அந்த சகஸ்டார சக்கரத்திலையும் இருந்து இலக்கில் இருந்தாலே அவளுடைய இலக்கு என்பது அவளுடைய எய்ம், அவருடைய எய்ம் அல்ல அவருடைய நோக்கம், அவருடைய குறி எங்களை உயர்த்துவது, எங்களை உயர்த்துவது. அது போகத்தை தந்தாலும் சரி, இன்பத்தை தந்தாலும் சரி, துன்பத்தை அதுல வலுவாமல் அதே நோக்கத்துல இருக்கிறார். அது ஒன்று. அடுத்தது இருந்தனல் ஏந்துளை என்னுள்ளம் மேவி திருந்து புணர்ச்சியில் தேர்ந்துணர்ந்துண்ணி நிரந்தரமாகிய நிரதசியமொடு பொருந்த இலக்கிற்புணர்ச்சி அதுவே. இதுல இருந்தனல் ஏந்திழை என்னுள்ளம் மேவி. ஏந்திழை என்றா இழைக்கப்பட்ட நகைகளை அணிந்த பெண் ஏந்திழை. இருந்தனள் எங்கே இருக்கிறாள்? என் உள்ளம் மேவி. உள்ளம் என்றால் மேலோட்டமாக பார்க்க என்ற மனத்துல இருக்கிறா அல்லது புத்தியில இருக்கிறா, உள்ளத்துல இருக்கிறான், காட்டுல இருக்கிறாதுன்றா. இது இங்க உள்ளம் என்பது உயிரை குறிக்குது. என் உள்ளங்கவர்கள்வன் என்ற மாதிரி. இல்ல சித்தமல மறைவித்தன்றல சித்தம் என்பது உயிரை குறிக்கும். உயிரில என்னுடைய உயிரில ஏவி திருந்து புணர்ச்சியில் தேர்ந்து உணர்ந்து உண்ணி. இங்க புணர்ச்சி என்பது சேர்தல், இறையோ அந்த சக்தி எங்களுடைய அது அத்விதத்து நிலையில உணர்ந்து உண்ணி நிரந்தரமாகிய நிரதிசயமோடு அவள் தருகின்ற ஆனந்தம் நிரந்தரமான ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல பிறகு அதுல இருந்து கீழே விழுகிறது இல்லை. மீட்டிங்கு வினைப்புற விசாராமே, அப்படித்தானே பொய்கட்டு மெய்யான அது நிரந்தரம். அதான் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், அந்தம் இல்லாத நிரதிசயமோடு பொருந்த இலக்கு புணர்ச்சி அதுவே. இதுதான் அந்த தத்துவமசி, இந்த பேரானந்தம். அவை அந்த சிவசாயுச்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்துவித சுத்த அத்துவித முத்தியை தருபவள் அம்பாள். அடுத்தது அது இது என்னும் அவாவினை நீக்கி துதியது செய்து சுழியுத நோக்கில் விதியது தன்னையும் வென்றிடலாகும் மதிமலரால் சொன்ன மந்தளம் மூன்றே. இது ஊசல்படு மனம் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு அங்க போய் கும்பிடுவோம், இங்க போய் கும்பிடுவோம், இப்படி கும்பிடுவோம், அப்படி கும்பிடுவோம், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குண்டா, அது உண்டு அது இது
ரெண்டாவது இதற்கேற்பம் அதற்கேற்பம் வந்து அது ரெண்டாவது. இந்த ரெண்டும் அவா எல்லாம் நீங்கி அதான் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே. இந்த மனம் எல்லாம் அங்க இங்கே அலைஞ்சு கொண்டு இருக்கு. அந்த அலைச்சல்ல தூசு பொறக்குது, புழுதி பொறக்குது. இந்த புகாருக்குள்ள இறைவன் உள்ளுக்கு இருக்கிறது தெரிகிறது இல்லை. அது அடங்க அங்க இருக்கிறது தெரியும். மாற்ற மனம் கழிய அங்க பார்த்தா நிற்கிறார் என்ற மறையோனே. அதான் அது இது என்னும் அவாவினை நீக்கி துதி அது செய்து. துதிதான் நாங்க செய்யற தோத்திரம் படிச்சு கொண்டிருக்கிறது. தேவாரங்களை முன்னே சொன்ன அந்த லட்சணம் துதி செய்து. இப்ப எங்களுக்கு ஆத்ம சாதனையில துதி செய்கிறது முக்கியம். சுழி உற நோக்கில். சுழி என்பது என்ன? பட்டம் அல்லது புள்ளி. என்ன சுழி? சுழி இது நீங்க அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரத்தை எடுத்து பார்த்தா வெளியில அந்த சதுரம் எல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு தாமரை 16 8 தாமரை 16 தாமரை. அதுக்குள்ள பிறகு முக்கோணங்கள் வரும் என்ன இல்லையா? கீழ் நோக்கிய முக்கோணம், மேல் நோக்கிய முக்கோணம் எல்லாம் கடைசியா இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற முக்கோணத்துல ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் வழிபடு புள்ளி. இது சிவலிங்கம். அந்த முக்கோணம் உள்ளுக்கு மத்தியில இருக்கிற அந்த முக்கோணம் மேரு சக்கரத்துல முக்கோணம் சிவலிங்கத்தின் பீடம். அந்த புள்ளி லிங்கம். அப்ப அதை தியானித்து நோக்க, வழிபட, ஆராதிக்க விதியது தன்னையும் வென்றிடலாகும். விதியது தன்னையும் வென்றிடலாகும். மதிமலரால் சொன்ன மண்டலம் 3. மேல இது மண்டலம் 3 பற்றி போட்டாங்க, சொன்னாங்க. இது பெருசா கண்டில்ல. சிவபூசை செய்கிற ஆக்களுக்கு, 2ஆம் தேதி எடுத்து சிவபூசை செய்கிற ஆக்களுக்கு நாங்கள் இறைவனை சிவ ஆசனத்துல வச்சு வழிபடுறது. சிவ ஆசனம் என்றால் இந்த உலகம் எல்லாம் அவருடைய ஆசனம்தான். 56 தத்துவங்கள். அப்ப கீழே ஆதார சக்தி என்று இருக்குது. ஆதார சக்தியில இருந்து அப்படியே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள், தன் மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4, 24 ஆன்ம தத்துவம். அதுக்கு மேல 7 வித்யா தத்துவம் வரும். 7 வித்யா தத்துவம் வரைக்குள்ள இந்த 24 ஆன்ம தத்துவங்களும் கீழே கிழங்கு, தாமரை மாறி கிழங்கு, அந்த தண்டு கண்டு நாங்கள் உள்ள தாமரையில பார்க்கறது. சிவலிங்கத்திலே அது ஆதாரம். ஆதாரத்துல பிறகு அந்த 7 இதழ்களும் அந்த சிவதத்துவத்துல 5வது ஆகிய சுத்த வித்தைங்கியது 8 இதழ் இருக்குது. அப்ப அது சொல்லுவார்கள். இது கீழே நாங்க ஒன்றை சொல்லி கொண்டு வருவோம். அதுல இருந்து ஆதார சக்தி, பிறகு அனந்தாசனம், 8 நாகங்கள் 8 திசையில் இருக்கிறது. பிறகு சிம்ஹாசனம், 8 சிங்கங்கள் இருக்கிறது. ஜோகாசனம், 4 யுகங்களும் இருக்கிறது. அதுக்கு பிறகு பத்மாசனம். பத்மாசனம்னா தாமரை. தாமரையில இந்த கிழங்கு, பிறகு அந்த தண்டு, பிறகு அந்த இதழ்கள் அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த அதெல்லாம் சிவலிங்கத்தின் பீடம். பிறகு அதுக்கு மேல, இந்த பீடத்துக்கு மேல அந்த இது வந்தோட விமலாசனம். பத்மாசனத்துக்கு மேல விமலாசனம் வரும். விமலாசனம்ன்றது அங்க இருக்கிற அந்த பொகுட்டு அந்த இதுல அதுல அது அந்த விமலாசனத்துக்கு அங்கால பார்த்தா 3 மண்டலங்களா பிரிக்கிறாங்க. 3 மண்டலம். மண்டலம் என்றா அந்த ரியைன் இப்படி எங்கல் பண்ணி மூடி இருக்கு. முதலாவது மண்டலம் சூரிய மண்டலம். அது தாமரை இதழ்கள் என்ற அந்த பெரிஃபெரியோட சேர்த்து அப்படியே இருக்கு. அப்புறம் அதுக்கு உள்ளுக்கு அந்த கேசரங்களை சூழ்ந்து அப்படியே இருப்பது சந்திர மண்டலம். அதுக்குள்ளுக்கு அந்த பொகுட்டு அதை சுத்தி இருப்பது அக்னி மண்டலம். அதுக்குள்ள அந்த பொகுட்டு அந்த தட்டின மத்தியில இருப்பது சக்தி மண்டலம். அப்ப இதுவரைக்கும் அந்த சக்தி மண்டலத்துலதான் சக்தி. இதுதான் சிவனுக்கு ஆசனம். சிவத்துக்கு ஆசனம். அப்ப சக்தி சிவத்துக்கு ஆதாரமா இருக்குது, சிவத்துக்கு ஆசனமா இருக்குது, சிவத்துக்கு இடமா இருக்குது. இடம் கொடுக்குற ஸ்பேஸ். சித்தாகாசம் என்பது சக்தி என்று ஆகாசம் சக்தி. அப்ப அந்த ஆகாசம் சக்தி. திருவாசி, நடராஜோட திருவாசி கொள்ளுக்கு இருக்கிற ஒளி சக்தி இருக்குது. சிவத்துக்கு உருவத்தையும் கொடுக்கிறது சக்தி தான். உண்மையலாத உருவம் இல்லை. அப்ப சிவத்துக்கு ஆதாரம், ஆசனம், இடம், உருவம் எல்லாம் சக்தி. புரியுதா? உருவம் கொடுப்பதை சொல்லிக்கிற ஒரு சக்தி என்னது அன்பு.
எப்படி குளிர் கூட கூட கண்ணுக்கு தெரியாத நீர் வந்து வாயுமண்டலத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நீர் அந்த வெப்பநிலை குளிர் வர வர முதல் பனி புகாராகி, பிறகு பனி துளியாகி, பிறகு பனி துகளாகி, பிறகு பனி நீராகி, பிறகு பனி கட்டியாகி, இப்படி ஒவ்வொரு நிலைக்கு வருவது. அது மாதிரி அம்பாளுடைய அருள் என்கின்ற எங்களுடைய இருக்கிற அன்பு உருவமில்லாத குணங்குறிகள் இல்லாத அந்த சொரூப சிவத்தை உருவமாக்கு, எங்களுக்கு ஏற்ற உருவமாக்கு, எங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி அது வருது. அப்ப இவ்வளவும் சக்தி. அப்ப சக்தி ஆசனம் வரைக்கும் வருகிறது. இப்ப சக்தி ஆசனம் தான் நாங்க அந்த பீடம் வந்து முழுக்க சிவாசனத்துல ஆசனம் வந்து போட்டோம்னா அந்த மேலே இருக்கிற பரப்பில 9 சக்திகளை நாங்கள் வழிபடுவோம். சொன்ன நாங்கள் 9 சக்தியும் யாராருன்னு சொன்னாங்க. சிவலிங்கத்தின் பீடத்தின் மேற்பரப்பில் இருக்கிற அந்த ஆவுடையார்ல கிழக்குல இருந்து சக்தி சொல்லுங்க பார்ப்போம், ஒரு மீட்டல் பார்ப்போம். வாமை சேஷ்டை கிழக்குல இருந்து தொடங்க. கிழக்குல வாமை, அதுக்கு அடுத்தது தென்கிழக்குல சேஷ்டை அல்லது சேஷ்டை, ஜேஷ்டை. அடுத்தது பிறகு தெற்கில ரௌத்ரி, பிறகு இங்கால என்ன தென்மேற்கில காளி, பிறகு தெற்கில கலவிகரணி, அடுத்தது கலவிகரணி, பிறகு இங்கால தெற்கில மேற்கில கலவிகரணி, பிறகு அங்கால வடமேற்கில பலவிகரணி, பிறகு வடக்கில பலப்பிரதமணி, பிறகு வடகிழக்குல சர்வபூத தமனி. இந்த 8 சக்திகளையும் போட்டு பிறகு இந்த வடகிழக்குல அங்கால ஈசானத்துல வந்து மனோன்மணி, கடைசி மனோன்மணி. மனத்தை கடந்தாச்சு, அங்க மனம் தொழிற்படம். இவ்வளவு நேரம் தியானம் எல்லாம் மனத்தோட இருக்கு, மனம் கடந்து உண்மையான அனுபவமா வர்றது. இதுவரைக்கும் பாவனை இந்த சக்தி. இப்படி 9 சக்திகளாக அந்த பீடத்துல நாங்கள் சிவபூசை செய்கிறவர்கள் அந்த இதுல பொட்டு வைக்கிறது, அல்லாட்டி பூ வைக்கிறது, அல்லது அட்சதை போடுறது, அல்லது பாவனை ஆலயாட்டையும் கண்டு மனோன்மணியை பூசித்து அதுக்கு பிறகுதான் நடுவில் இருக்கிற சிவலிங்கத்தை பூசிக்கிறது. சக்தி என்பது இங்க ஆசனம் மட்டுமில்லை, சக்தி இங்க சிவனுக்கு பரிவாரமாயும் இருக்குது. என்ன சிவனுக்கு பரிவாரமாயும் இருக்கு நவசக்திகள். அப்ப இது எங்களுடைய அதான் நாங்கள் வழிபடும் பொழுது பார்த்தா உங்களுக்கு சிவலிங்கத்துல எல்லா பூஜையும் அடங்கும்ன்றது இதுதான். எல்லா பூசையும் சிவலிங்கத்திலே அடங்கும். நீங்க அந்த 3 மண்டலங்கள் சொன்னமே, சூரிய மண்டலத்துக்கு அதிபதி பிரம்மன், சோம மண்டலத்துக்கு அதிபதி விஷ்ணு, அக்னி மண்டலத்துக்கு அதிபதி ருத்ரன், சற்றது சக்தி மண்டலத்துக்கு அதிபதி மகேஸ்வரன். அப்படி அந்த எல்லா தெய்வங்களும் அங்க வழிபட்டாச்சு. பஞ்ச பிரம்மங்கள். நடுவில் லிங்கத்துலதான் சதாசிவன், அங்கால மனோன்மன். இப்ப லிங்க வழிபாட்டுல எல்லாம் வரும். ஸ்ரீ சக்கரமும் அதுக்குள்ள வரும், அம்பாளுடைய வழிபாடு வரும், சகல 33 தேவனுடைய வழிபாடு, இந்த 24 தத்துவங்கள் பிறகு இருக்கிற இடங்கள ஒவ்வொரு சமயங்கள் ஒவ்வொரு தத்துவங்களோட வரும். கடந்த காலத்து சமயங்கள், நிகழ்காலத்து சமயங்கள், எதிர்காலத்து சமயங்கள், இருந்த தேவர்கள், இப்ப இருக்கின்ற தெய்வங்கள், போற தெய்வங்கள் எல்லாமே இந்த இதுக்குள்ள வந்துடும். அதெல்லாம் சிவத்துக்கு ஆசனமாக, பரிவாரமாக, ஆவரணமாக, ஆவரணம் என்றது சுத்தி இருக்கிற ஆவரணமாக பார்க்கிற பூஜை. சிவலிங்க பூஜையில முழுமையாக ஒரு பெரிய ஸ்ரீ சக்கர பூஜை செய்த மாதிரி இருக்கும். எல்லா வழிபாடுகளும் அதுக்குள்ள அடக்கும். சொல்றது மதிமுதலார் சொல்ல மண்டலம் 3 மண்டலங்கள். இவ்வளவு நாங்க போன முறை பார்த்தது. இனி அடுத்த பாட்டை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். 3 மண்டலம் மோகினி சேர்விடம் ஏற்றுள ஈரா எழுகலை உச்சியில் தோற்றும் இலக்குறவாகுதல் மாமாயை ஏற்றனல் எளிரணன் இழிந்த இதெல்லாம் ரொம்ப பரிபாஷையா இருக்குது. எங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து விளக்கி தந்திருக்கிறவர் பாரத்னன் சிவாச்சாரியர், மயிலாப்பூர்ல இருக்கிறவர். அவர் முறைய ஆகமங்கள் எல்லாம் படித்தவர், சமஸ்கிருதம் படித்தவர். தொடர்ந்து தித்திய சிவபூசை இந்த உபாசனை செய்து வருவர்.
சிதம்பரம் தீட்சிதர் மரபிலே அவர் தீட்சை கேட்டதை செய்கிறார். அப்ப அவர் வந்து 3 மண்டலம், அவர் சொன்னபடியே வாய்ச்சுக்கணும். 3 மண்டலம் நாங்க சொன்னாங்க. மோகினி சேர்விடம் 7 ஈராறு எழுகலை உச்சியில். ஈராறு எத்தனை? 12 கலை உச்சியில் தோன்றும் இலக்குறவாகுதல் மாமாயை ஏன்றல் 7 இந்துவோடு ஈரே. We were established in a transcendent plane of துவதசாந்தம். நாங்க சொன்ன துவதசாந்தம் வந்து உச்சிக்கு மேல வாருது. 4 அடுத்த 4 வச்சா அங்க துவதசாந்தம். Is occupied by charming சுந்தரி. மோகினி என்றதை சொல்ற charming சுந்தரி, அழகி. charming என்றா சாமிங் என்றா அழகான, கவருகின்ற, கவர்ச்சியான சுந்தரி. And which is 12 digits above பிரம்மராந்திரா, 12 அங்குலம் மேல. The sadhaka should course above through 3 mandalas. அதுல இந்த 3 மண்டலங்களுக்கு மேலாக போக வேணும், பார்க்க வேணும். வாங்க சொன்ன 3 மண்டலங்களும் இங்காலதான் வரும். 3 மண்டலங்களும் இங்காலதான் வரும். தாமரை வந்து இது வரைக்கும் தான் வரும், அதுக்கு அங்காலதான் அந்த மண்டலங்கள். The possibility of reaching that highest plane is through the practice of prasada yoga. பிரசாத யோகம் என்றது இது 3ஆம் தீட்சை பெற்ற நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு பிரசாத யோகம். சிவஞான சித்தியால நாங்கள் அந்த பிரணவத்தினுடைய கலைகள் சொல்லிக்கல. பிரணவத்தை ஒரு எழுத்தாக சொல்றது இருக்கு, ஓம். முக்கலை பிரணவம் ஆ உ இம். பிறகு பஞ்சகலை பிரணவம் ஆ உ இம் பிந்து நாதம், அப்படி 5 கலை. பிறகு அப்படியே பிறகு அதை பிரிப்போம். அது பிறகு அங்கால 12 கலை பிரணவம் எல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குது. இந்த பிரசாத யோகம் வந்து ரொம்ப சீக்கிரம். இது சிவயோகத்தின் உச்சம். சிவ பூசை செய்யக்குள்ள 2ஆம் தீட்சையிலே ஒரு கொஞ்சம் வரும். உதாரணமா எப்ப வருகுதென்றால், நீங்கள் லிங்க சுத்தி எல்லாம் செய்த பிறகு இந்த ஆத்மார்த்த பூஜை எல்லாம் செய்துட்டு இந்த லிங்கத்துல கொண்டே உங்களோட ஆத்மார்த்த லிங்கத்தை சாவிக்கிறீங்க. அப்ப இந்த ஒரு பூவை எடுத்து அடியில இருந்து இப்படி கொண்டு போய் என்று உச்சந்தலைக்கு மேல கொண்டு போய் நம சிவாய என்று கொண்டு வந்து அந்த முன்னால இருக்கிற லிங்கத்துல வைக்கிறீங்க, தாவிக்கிறது. அது பிரசாத யோகம். இந்த மந்திரங்கள்ல ஒவ்வொன்று இருக்கு. ஆ எதுவரைக்கும் பெறும், ஊ எதுவரைக்கும் பெறும், எதுவரைக்கும் பெறும். பிறகு இதுவரைக்கும் பிந்து. பிந்து என்றது பொட்டு வைக்கிற இடம். இங்க இதுவரைக்கும் பிந்து. இதுக்கு அங்கால அர்த்த சந்திரம், இந்த இதுவரைக்கும் பெறும். பிறகு இப்படியே போய் இங்கால வந்து நாத, இடையில நாட்டது மேல 4 கலை வந்து நாதம் நாதாந்தம் வரைக்கும் வரும். அதுக்கு மேல வரும் 4. அதுல போய் அப்படியே போய் கடைசியா சமனா கலை வந்து அதுக்கு மேல உண்மனா கலை. உண்மனா கலை தான் மனோன்மணி. உண்மனா மனத்தை கடந்து அங்கால கலை வந்து அதுக்கு அங்கால கொண்டு போய் அதற்கு ஊடாக எங்களோட ஆத்மாத்துல இருக்கிற மூர்த்தியை கொண்டு வந்து முன்னால இருக்கிற சுருக்கமா சொன்னேன். இதான் பிரசாத யோகம். பிரம்மரந்திரம். ரந்திரம் என்றால் துளை, ஓட்டை. பிரம்மரந்திரம் என்றால் இதுக்குரிய ஒரு ஓட்டை. அந்த புறக்க இருக்கிற அந்த இதுக்கு தானே வராது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் என்றது துளை, இந்த உச்சி. அதுல இருக்கிறதான் அந்த உச்சியோட இருக்கிறதான் சகஸ்டார உள்ள ஆதாரத்துக்கு வேலை இருக்கிற ஆதாரம். இது யோகத்தையும் தாண்டினது பிரசாத யோகம். இதை பற்றி எழுதி இருக்கிறாங்க. வெளிவெளி சில சீக்ரெட் ரொம்ப அருமை. இந்த படிக்கிறதெல்லாம் குறைவு. முன்னமெல்லாம் இருந்திருக்குது. இந்த நிஷ்டை கூறுறதுக்கெல்லாம் பிரசாத யுகத்துக்குள்ளால போக வேணும். இப்ப இருக்குதோ தெரியாது. அந்த நாளையில எல்லாம் இருந்த இந்த பிரசாத கலைக்கு பிராக்டிஸுக்கு என்ன செய்யிருக்கிறாங்கன்னா, படத்துல தர்மபுர ஆதீனத்துல வந்து மேல ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுத்து ஒரு சிலை கொடுத்து மேல ஒரு சின்ன ஒரு மாடி இருக்கு. மாடியில இப்படி பால்கனி மட்டும்தான் அந்த மாடி. அந்த மாடியில இப்படி சுத்த வரை இருக்கு. பிராக்டிஸுக்கு அது இருந்திருக்கு. அதான் பிரசாத கலை.
இதுதான் பிரசாத யோகம். The possibility of reaching the highest plane is through the practice of prasada yoga. It's centered on the seed letter Hreem, மாமாயை. எல்லா மந்திரங்களும் மாயையிலிருந்து தான் வந்தது. எழுத்துக்கள் அக்ஷரங்கள் எல்லாம் மாயையிலிருந்து வந்தது. இங்க மாமாயை என்று சொல்றாரு. மாமாயை என்பது அந்த பீஜ அக்ஷரம், அது அம்பாளுடைய பீஜ அக்ஷரம். பொதுவாக வெளியில சொல்லாயினும் இதை போட்டிருக்கிறார். சீட் லெட்டர் ஹ்ரீம். ஹ்ரீம் என்பது அம்பாளுடைய அந்த இதுக்குள்ளே நிறைய இருக்கு. ஹ்ரீம்ன்றதுல பாத்தீங்கன்னா இஹ்ண்டு வருது அல்ல, ஹா. ஹா என்பது உண்மையில சிவத்தினுடைய பீஜம். ஹம் ஹாம் எல்லாம் சிவத்தினுடைய பீஜம். படிச்சிருக்கிறோம் இல்ல செய்கிறாக்கள். அதே மாதிரி ஹா என்பது ஆகாசத்துக்குரிய பீஜம். பஞ்சபூதங்களுக்கு பீஜம் சொல்றோம் இல்லோ. பூமிக்கு லா, நீருக்கு வா, நெருப்புக்கு ரம், ரா, வாயுவுக்கு காத்துக்கு ஹ, யா யா யா, ஹம், யா. யா. பிறகு அங்கால ஆகாசத்துக்கு ஹ, ஆ அல்லது ஹா, ஆ என்று சொல்லுவார் அல்ல ஹா என்று சொல்லுவார். ரஹன்றது ஆகாசத்துக்கும் பீசம். ரா என்பது என்னத்துக்கு பீஜம்? உருத்திரனுக்கு பீஜம். வேற நெருப்பு, அக்னிக்கும் பீஜம். அக்னிக்கும் பீஜம், உருத்திரனுக்கும் பீஜம். அடுத்தது இம் என்பது பிந்து. என்பது பிந்து. ஆ ஊ மா என்று போட்டு அடுத்தது வந்து அந்த புள்ளி வர்றது அதுக்கு அங்காலதான் நாதம். பஞ்சகலையா பாக்க. அப்ப இதுக்குள்ளே அவ்வளவும் இருக்கு. இப்ப சிவன் இருக்குது, ருத்ரன் இருக்குது, அக்னி இருக்குது, பிந்து இருக்குது. இவ்வளவும் சேர்த்துதான் அம்பாளுடைய பீஜாட்சரம் இருக்குது. சிவகாம சுந்தரி who has become one with the 16 kalas. இது 12 கலா இல்ல, 16 கலா. பிரசாத கலையை 5 கலை பிரணவம், 12 கலை, 16 கலை ஷோடச கலான்னு சொல்லுவார். Assumes the form of this important seed letter. ஹ்ரீம் என்றதுல 16 கலைக்கு கொண்டு போறது. ஹ்ரீம் 16 கலையை கொண்டு போறோம்னா மூலாதாரத்திலிருந்து ஹ்ரீம் தொடங்கும். ஹ்ரீமை பிரிச்சு கொண்டே சொல்லுவார்கள். இது இத்தனை மாத்திரை, இது இத்தனை மாத்திரை, இது இத்தனை மாத்திரை. அப்புறம் இந்தியாவில வரைக்கும் மாத்திரை குறைஞ்சிடும். 8 உண்டு, 16 உண்டு, 32 உண்டு, 64 ஒரு மாத்திரை, இப்படியே போகும். போய் அந்த பீஜாசுரம் முடியும். இதான் இந்த பிராக்டிஸ் ஆஃப் பிரசாத யோகம். சும்மா உதாரணத்துக்கு சொன்னா அதை பெருசா எடுக்க தேவையில்லை. சிவலிங்கத்துல சிவபூஜை செய்கிறாக்கள் 2ஆம் தீட்சை பெற்றாக்களுக்கு பிரயோகம் இருக்குது. மேல கொண்டு போய்க்கல அதுக்கு ஓம் என்று சொல்லி இதெல்லாம் போய்க்க அது வருது. இது கூடாகத்தான் இந்த இது வர்றது. இது சிவயோகத்தின் இது இங்கால போட்டிருக்கிறாரு. 6 எழுகலை உச்சி. 6 ஈராறு எழுகலை உச்சி. ஈராறுன்றது 12 துவதசான். It is 12 digits above the பிரம்மராந்திரம். மற்றது 7 2 இந்துவோடு இரு. The first 14 கலாஸ். 16 கலை பிரணவத்துல 12 கலை மாதிரி 16 கலை பிரணவம் மட்டும் இருக்கு. அந்த 16 கலை பிரணவத்துல முதல் 14 கலாஸ் வந்து represented by the moonlight. And the last moonlight, அது moon digit வந்து light அது. The last kala. So the 16 kalas of the Prasada Mantra. Maya என்பது great seed letter Hreem. This is all known as Shakti Pranava. Hreem என்பது Shakti Pranava. This mantra should be chanted as associated with 16 kala. 16 கலைகளை கூடாக இதை சன் பண்றதுதான் முறைமையான முறை. எல்லாம் சிவயோகத்துக்குரியது. நாங்கள் கணக்க போறதுல நிர்வாண தீட்சைக்கு அது இருக்குது கொஞ்சம். சரியா? பொதுவாக 2ஆம் தீட்சை பெற்றவர்களை அந்த உமாதேவி மந்திரம், சக்தி மந்திரம் எல்லாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சொல்லி சொல்லணும். இப்ப இதுல வந்து அம்பாளை என்ன மாதிரி சொல்றார் பாருங்க. அம்பாள் இருக்கின்ற இடத்தை சொல்லிக்குள்ள 3 மண்டலம், 3 மண்டலங்கள். இந்த 3 மண்டலங்கள்ல இந்த 12 கலை, 16 கலை, துவதசாந்தம் இந்த உச்சியில அவ இருக்கிறார். ஹ்ரீம் என்ற மந்திரம் அவண்ட மந்திரமாக இருக்கிறார். அது வந்து 16 என்று சொல்லி போட்டிருக்கு.
7-2 இந்து வருகிற 7-2 14 கலை. பிறகு கடைசியிலே அந்த இந்து கலை மற்றது அங்கால வந்து அதான் சொல்லி சிவஞான சுத்தியாருடைய இது படிக்கல ஒரு போட்டுனாங்க. பட் மேபி டூ மச், அது தியரட்டிக்கலா போயிடும், தேவையில்லை. சும்மா ஒரு இதுக்கு பார்த்துருந்தா சரி. இவ்வளவு மந்திரங்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. மந்திர உச்சாடனம், சாண்டிங் அதுகள்லாம் இருக்கு. தனித்திருந்து சன் பண்ணும் பொழுது செய்யலாம். அடுத்தது இந்துவின் என்றலில் நாதம் விரவி போல் வந்து பின்னாக்கின் மதித்து எழும் கண்டத்தில் உந்திய சோதி இதயத்து ஒளும் ஒலி எழும் ஒலி இந்துவின் மேலிட்ட அது தானே. அவற்றுடைய விளக்கத்தையே பார்த்து கொண்டு போகும். இந்துவின் நின்றலு நாதம் இரவி போல், the subtle sound of the மந்திரா, மந்திரத்தினுடைய அந்த மென்மையான சப்தம் rises from the மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து தொடங்கி continues go up through the other ஆதாரா. இந்த மூலாதாரம் ஒவ்வொரு ஆதாரத்தை கூட அந்த சப்தம் போகும், மந்திரத்தின் சப்தம். And from the அநாகத, அநாகதம் என்றது இந்த இருதயத்துல, இந்த அநாகதத்துல இருந்து it rises above with the effulgence of hundreds of sun. இங்க வந்துட்டு அங்க மேல போயக்குள்ள அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூரியர்களின் சோதி போல பெறும் மந்திரம். மந்திரத்துக்கு 3 வடிவம் உண்டு. அக்ஷர வடிவம், அக்ஷரம் என்றால் எழுத்து, லைன்ஸ். அடுத்தது என்ன வடிவம்? ஒலி வடிவம், ஒலி என்றது சப்தம். அடுத்தது ஒளி வடிவம், லைட், ஒளி வடிவம். அந்த கந்தசக்தி கவசத்திலே பெறும் அந்த ஒளிர்வன் 3 வடிவங்கள் இருக்கு. அப்ப முதல் சப்தம் வருகிறது பாருங்க, இந்த சவுண்ட், முதல் சப்தம். அது அப்படியே மூலாதார சக்கரத்துக்காக போய் இங்க வந்தோடனே அதுக்கு அங்கால ஒளி வடிவம் வரும். அநாகத சக்கரத்துல இருந்து மேல ஒளி வடிவம். இப்ப அந்த ஒளி வந்து பிரகந்த பிரகாசமாக நூற்றுக்கணக்கான சூரியர் போல இருக்கும். இந்துவின் நின்றலு நாதம் இரவி போல் வந்து பின், there are pictures which constitute a mantra articulated inaudibly by the various parts inside the body. இந்த நாங்கள் நல்ல அழகாக ஆங்கிலத்துல போட்டிருக்கிறார் பாருங்க. இந்த சப்தம் வந்து ஆர்டிகுலேட் பண்றது நாக்குன்னு பார்த்துனாங்க இல்லையோ. அத தொல்காப்பியம் சொல்லும். சில சப்தம் வந்து உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்ற தொல்காப்பிய செய்யுள் இருக்குது. சப்தம் எப்படி பிறக்குதுன்னு. இங்க மூலாதாரத்துல இருந்தான் சப்தம் வருது, நாக்கில இருந்து இல்லை. இங்க உந்தி முதலா முந்து வழி தோன்றி, என்னுடைய குருநாதர் சொல்லி தந்த இங்க இருந்து தோன்ற சப்தம் பிறகு வயிற்று தசையினூடாக வந்து, சில சப்தம் வந்து வயிற்று தசை கூடாக வந்து நெஞ்சரை தசை, பிறகு மூச்சு அதை இதுக்குள்ளால வந்து தொண்டைக்கு வந்து குரல் வளைக்குள்ளால வந்து, பிறகு அன்னம், அன்னம் இருக்குத்தானே எங்கட மேல் அன்னம் சொற்கலந்து, பிறகு நாவு, பல்லு, உதடு, மூலாவத்தோட சொன்னார் மூளை. இங்கே மூளைக்கும் போய்தான் வருகிறது. ஸ்பீச் சென்டர்ஸ் எல்லாம் மூளையில தான் இருக்கு. சப்தம் இங்க வரும், ஆனா அதை பொருத்தி ஸ்பீச் ஆக்குறது மூளை தானே. மெடிக்கல்ல விடுவோம் வேர்னிகாஸ் ஏரியாஸ், புரோகாஸ் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பீச், ரிசெப்டிவ் ஸ்பீச், மற்றது அதுகள் எல்லாம் இருக்கு. அப்ப இதுக்குள்ளால வரும். இந்த பாதையில எங்க குறை இருந்தாலும் ஸ்பீச்ல குறை வரும். பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? பல்லு போனா சொல்லு போச்சு, குரல் வன போனா போச்சு, தொண்டை போனா போச்சு, தடிமன் வந்து மூக்கு சைனஸ் எல்லாம் அடைச்சா போச்சு, மூளைக்கு பிரச்சனை வந்துட்டா, டிமென்ஷியா வந்துட்டா போச்சு, ஸ்ட்ரோக் வந்தா போச்சு இல்லையா? வயிறு, நெஞ்சர தசை, பெரிமன் தகடு அதுகள் பரலைஸ்டானா போச்சு. இதெல்லாம் ஸ்பீச் வாரது. இது சயின்டிபிக். இது அதெல்லாம் சொல்றாரு வந்து the letters which constitute a mantra, அந்த மந்திரத்தினுடைய அக்ஷரங்கள் வந்து articulated inaudibly, சப்தம் இல்லாமல் மௌனமாக at various parts inside the body, உள்ளடக்குள்ள ஒவ்வொரு பகுதிகளினூடாக அது அதிர்வுறப்படுகிறது. Some letters of the mantra are sounded at the higher tongue, உகுலா, அங்க மேல தொண்டைக்குள்ள. Some letters are at throat, தொண்டைக்கு. Some letters are at the heart, நெஞ்சில.
and letters of ending part of the mantra which arise in the form of luminous streak are sounded at the head and at the nose. அந்த உச்ச மந்திரா, அந்த ஒளி வடிவான அந்த உச்சி பகுதி மந்திரா வந்து உச்சந்தலை. பொதுவாக நீங்க பார்த்திருப்பீங்களோ தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த சண்டிங் சொல்லிக் கொடுக்கல, தியானம் சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. யூ ஹேவ் டு சண்ட் அடி வயிற்றுல இருந்து உச்சந்தலை வரைக்கும். என்ன சொல்றாங்களே இல்லையா? ஓம் அண்டா ஓம் 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 என்று சொல்றது இல்லை. உச்சந்தலைக்குள்ளால பிரம்மராந்தர்கள் வெளியில போகணும், வெளியில போக வேணும். அதில் சொல்ற ஆ வந்து இதுவரைக்கும் வருகிறது, ஊ வந்து இதுவரைக்கும் வருகிறது, மா வந்து இதுவரைக்கும் வருகிறது, பிறகு அந்த பிந்து வந்து இதுவரைக்கும் வருகிறது, நாதம் வந்து இதுவரைக்கும் வந்து நாதம் முடியுது. அதான் நாத அந்தம் கலையில. அதுக்கு அங்கால கொண்டு போறதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ். அதுக்குள்ளதான் இந்த சமனாகலை, உண்மனாகலை, பியாபினி கலை, சமனாகலை, உண்மனாகலை, மனோன்மணி எல்லாம் அங்கால். அது பிரணவ மந்திரத்துக்கு மட்டும் பெறும், ஹ்ரீமுக்கு மட்டும் பெறும், நாம சிவாய அதுக்கும் பெறும், எல்லா மந்திரத்துக்கும் பெறும். தான் கலைகளாக சேர்த்து கலைகளை உணர்ந்து மந்திரம் சொல்லுகின்ற முறை சொல்லி இருக்கிறார். இதுல கீழே கமெண்ட்ரி போட்டிருக்கிறார். இந்து என்பது ஹார்ட் சக்ரா, அநாகதம். இந்து என்பது இந்த ஹார்ட்டை குறிக்குது. இந்து ஆக்கரிங் இந்த லாஸ்ட் லைன் வந்து கடைசி வரில இந்து வந்து டாப் ஆஃப் தி ஹெட். ஒரே இந்து வந்து இந்து என்பது ஹார்ட், இந்து என்பது சந்திரன் தானே. ஒருவேளை இங்க ஒரு வந்து ஹார்ட் அநாகதத்தை குறிக்குது, இன்னொரு இந்து வந்து ஹெட்டை குறிக்குது. இங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர் 2 இடம் பெறும். முதல் வரியிலேயும் பெறுகிறது. இந்துவின் நின்றழு நாதம் என்றது இங்கே இருந்து எழுகின்ற நாதம், இதயத்தால இருந்து எழுகின்ற நாதம். இரவி போல் வந்து சூரியன் போல ஒளி போல வந்து நாக்கின் மதித்து எழுங்கண்டத்தில், நாக்கில கண்டத்திலே பியோண்டாக போய் உந்திய சோதி இதயத்து எழுமொழி இந்துவின் மேலுற்றது தானே. இந்த இதயத்து எழுமொழி வந்து சோதி வடிவாக இந்துவின் மேலுற்ற ஈறது தானே. இங்க வந்திருக்கிற இங்க உச்சிக்கு வந்துடும். சொல்றார், the heart line denotes the top of the head. Seated in the mantra shastras, the sadhaka should know the location in his body from which the letters arise. உடல்ல எந்த உடம்புல எந்த பகுதியில இருந்து எந்த அக்ஷரங்கள் மந்திரத்தின் எழுத்துக்கள் எங்கெங்க இருந்து தோன்றுது என்பதை அறிந்திருக்க வேண்டும். நோ ஹவு தே ஆர் ஆர்டிகுலேட். நீங்க சக்கரங்கள் பார்த்திருப்பீங்க, இந்த புத்தகங்கள் எழுதுற சக்கரங்கள் பார்த்திருக்கிறீங்களோ? பார்த்திருக்கிறீங்களா தானே? யந்திரம் சொல்லுவோம், பூசைக்கு வைக்கிற யந்திரம். யந்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த வடிவம் கீறதோட ஒவ்வொரு இடத்துலயும் அந்த எழுத்துக்கள் போடுறேன். ச, ஓம், ஹ்ரீம், யம், ஹம் எல்லாம் போட்டிருக்குமல்ல. அந்த சக்கரம் வந்து எங்கள் உடம்பு அந்தந்த இடங்கள்ல அந்தந்த பாட்டுல அந்தந்த இது அது உண்டு. 2வது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த நியாசம் செய்கிறோம். இது எல்லாம் ஒவ்வொரு இடங்கள், அதுகள் மந்திரங்கள்னால அந்தந்த இடங்களை தொடுக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் திருநீறு பூசுறோம் தானே. பூசைக்குள்ள இங்க வந்து என்ன சொல்லி பூசுற? ஓம் ஈசான, பிறகு ஓம் தத்புருஷம், பிறகு ஓம் அகோரம், பிறகு வாமம், சத்தியோஜாதம் எல்லா இடமும் போடுறோம். இதுல பீஜமஞ்சு இருக்கிறது. ஓம் ஓம் ஈசானாய மகா, ஓம் ஹேந்த புருஷாய மகா, அகோராய, வாமதேவாய அதுக்கு ஹிம்பெரும், பிறகு ஹம்பெரும் சத்தியோஜாதத்துக்கு பீஜத்தோட சேர்த்து. அப்ப இதெல்லாம் வந்து அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மந்திரங்களை பதிக்கிறோம். சக்கரம் மாறி உடம்புல அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மந்திரங்களை பதிக்கிறோம், அச்சரங்கள். அதேதான் இங்கே வந்து சொல்றார். மந்திர சுங்கல சொல்லப்பட்ட மாதிரி இதை பிராக்டிஸ் பண்றவர் வந்து should know the location in his body from which the letters arise and how they are articulated. He should also know the duration of articulation of each letter. Duration என்பது மாத்திரை. அந்த அங்கால போறோம்ல, அதுல மாத்திரை. அந்த மாத்திரை தான் இப்ப குறைஞ்ச 1 8 1 16 1 32 1 64 1 100 அப்படியெல்லாம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுங்க மாத்திரை.
such knowledge which expedite the fruition of his japa jagna. ஜபம் செய்கிற பொழுது உணர்ந்து செய்கின்ற பொழுது அது இலகுவாக மந்திர சித்தி வரும். திருமூலர் has succinctly stated these details in this verse. இதெல்லாம் இப்படி உரை எழுதுறதுக்கு அவருக்கு எவ்வளவு அனுபவம் அறிவு இருந்திருக்கணும். அப்படி ஒரு இடமே பார்த்ததில்லை. பல பேர் உரை எழுதி இருக்கணும். திருமந்திரத்தை பல பேர் படிச்சுத்தான் உரை எழுதுகிறார். இவர் தன்னுடைய பிராக்டிஸூடாக உரை எழுதினார். இது ஒரு மந்திரம் சன் பண்ண பொழுது சொல்லப்படுகின்ற விதம். எங்களுக்கு பேசிக்கா நாங்கள் அந்த ஓம் என்று சொல்லி வடிவாக இருந்து சன் பண்ணைக்குள்ள, தனியாக இருந்து சன் பண்ணைக்குள்ள, அதிகம் விசேஷ நேரங்கள் சந்திப்பொழுதுல சன் பண்ணைக்குள்ள, விசேஷ நாட்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல சன் பண்ணைக்க, விசேஷ இடங்கள்ல தீர்த்தக்கரை சில விசேஷ இடங்கள்ல சன் பண்ணைக்குள்ள இதை உணர்ந்து அந்த விதமாக சன் பண்ணும் பொழுது மந்திர சித்தி விரைவாக வரும். ஏதாவது கேள்வி இருக்குதா? நிறைய டீட்டெயில்ஸ் இதுல, ஆனா எங்களுக்கு பிரயோசனம் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு பிரயோசனமானது எடுத்துக்கொள்ளலாம். மந்திரங்களை நாமமா சொல்றது இருக்கு. நாம சிவாய எங்களுக்கு மந்திரத்துக்கு வளர்த்து இருக்கு. நான் கீழே காலில் சொல்லுவேன், மா வயிற்றுல சொல்லுவேன், ஷி இங்க சொல்லுவேன், வா இங்க சொல்லுவேன், ஜா இங்க சொல்லுவேன். நாம சிவாய அந்த உலக அக்ஷரங்களை பொறுத்துறது. அதே மாதிரி கலைகளை பொறுத்துவோம். ஓம் கிளாம் நிவൃத்திகளாயண்டா கீழே, ஓம் குவீம் பிரதிஷ்டைகளாயண்டா வயிறு, ஓம் ஹூம் வித்யாகளாயண்டா நெஞ்சு, ஓம் ஹாயம் சாந்திகளாயண்டா முகம், ஓம் ஹாம் சாந்தி அதீதகளாயண்டா உச்சி. எல்லா இடத்துலயும் மந்திரங்களை பொருத்தி தான் செய்கிறோம். உடம்புல எல்லா இடங்கள்லயும் அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மந்திரங்களை தொட்டுத்தானே சொல்றோம். தொட்டுத்தானே சொல்றோம். 2ஆம் தீட்சை பெற்றாங்க, தொட்டுத்தான் சொல்லுவோம். 1ஆம் தீட்சையில தொட்டுத்தான் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன ஈசானாய நமக, தத்புருஷாய நமக, ஓராயணம், வாமதேவாய நமக, சத்தியோஜாதாய தொட்டுத்தான் சொல்றோம். அந்தந்த இடங்கள்ல உடம்புல அந்தந்த இடங்கள்ல அந்த மந்திரங்கள் பதிகின்றன, அந்தந்த இடங்கள்ல அவை அதிர்கின்றன, அந்தந்த இடங்கள்ல அமர்கின்றன. அதுக்கு உடம்பை தகுதியாக்குறது தான் அது சுத்தி. எல்லாம் முதலெல்லாம் அந்த தண்ணி தெளிச்சு சில ஈசானமா தத்புருஷாயனமா ஓராயணமா எல்லாம் தண்ணி தெளிச்சு பிறகு அவருக்கு சுத்தி பண்றது அதுக்குத்தான். உடம்பே ஒரு சக்கரம். இதோட உபநிடதத்துல இருக்கு, பாவனா உபனிஷத்து இருக்கு. அதுல உடம்பு முழுக்கவே சக்கரமா பாவிக்கிறது இருக்கு. சக்கரம் என்ற ஜந்திரம். ஆகவே அந்த உடம்பு என்பதையே சக்கரமா பாவிக்கிறது இருக்கு. இதெல்லாம் அந்த எங்கெங்க நிலைகள்ல எங்கெங்க நிற்கிறோமோ அதுல ஒரு மேலதிகமான புரிதலோட இந்த ஜபத்தை சொல்றது, மந்திரத்தை செய்கிறது, அனுஷ்டானத்தை செய்கிறது, பூஜையை செய்கிறது, அகப்பூசை செய்யறதுக்கெல்லாம் இது உதவியா இருக்கு. இனி உங்களுடைய கேள்விகள் உடனே செய்யலாம். சிவபூசையில இந்த சூரிய பூசையில ஓம் கிராம் கிரீம் ச சிவசூரியாய நமண்டு வருமோ மந்திரம்? அது சூரிய பூசையில சிவசூரியனுக்கு இந்த பாடல்கள் எங்களுக்கு அந்த வெளியில நாங்க செய்யற பூசையை எங்களை உள்ளுக்கு அகமயமாக்குறதுக்கு உதவுது, இன்டர்னலைஸ் பண்றதுக்கு. External worship and understanding we can internalize and personalize. இதுகளெல்லாம் தெரிஞ்சிருந்தா அடுத்த இதுல முதல் கொஞ்சம் அறிஞ்சிருக்கணும், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு இது அப்படியே மென்டல் இதுக்குள்ள வந்துடும்.
நீர்வேலியில சிவசங்கர பண்டிதர் என்று இருந்தவர். அவர் வந்து பிரசாத சட்சுலோகி என்றதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு உரை. அதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் அதுகள் பார்க்கறது, டவுட்டுகளுக்கு பார்க்கறது. அதை விட பிரசாத தீபிகை என்று பிற 2-3 புத்தகங்கள் இருக்குது. ஆனா அது இப்படி பார்க்கலாம். அதுக்குள்ள கிணக்க போறதுல நாங்கள் சிவபூஷையோட நமக்கு அங்கால அதை பாவனையோட அதை கடந்து போறது. பொதுவா பேசிக்கா ஓம் சன் பண்ணிட்டுல அது சன் பண்ணலாம். ஓம் நம சிவாய. மற்றது தீட்சை பெற்ற 2ஆம் தீட்சை பெற்றவர்கள் பீஜாச்சாரத்தோடு ஓம் மகான் ஓம் நம சிவாய. அம்பாளுடைய மந்திரம் உமாதேவியை நமக முதல் தீட்சை. 2ஆம் தீட்சை பெற்றவர்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மாதேவியை நமக சொல்லலாம். ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் வந்து அம்பாளுடைய பீஜம் என்ற கீழே சொல்லி இருக்கு. திரும்ப சொல்ல அம்பாளுடைய பீஜ மந்திரத்தை ஸ்ரீம் மண்டது வரும், ஹ்ரீம் மண்டது வரும். ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் HRIM மண்டு வையும். ஹ்ரீம் மண்டா SRIM. ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் மண்ட ஹ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம். கொஞ்சம் உச்சரிப்பு மாறியும் வரலாம். எங்களுக்கு மந்திர புத்தகங்கள் தமிழ்ல இருக்கிற மந்திர புத்தகங்கள் அதுல உச்சரிப்பு அப்படித்தான் இருக்கு. அந்த சட்டகத்துல ஐயும் கிளியும் அடவுடன் சவ்வம் முயலி சவ்வும் உயர் ஐயும் கிளியும் கிளியும் சவ்வம் கிளறலை ஒய்யும் நிலவெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் ஒளிரும். அதங்கான ஒளிரும் அந்த வந்துட்டு நிலவெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் என்று சொன்னார். இதுதான் மந்திரத்தின் ஒளி வடிவம். ஐம் ஐம் கிளீம் சௌமத்தான் ஐயும் கிளியும் சவ்வம் என்று சொன்னார். இப்ப தமிழ்ல அப்படி சொல்றதும் இருக்கு. பல பேர் பயப்படுத்துறது மந்திர உச்சரித்து சொல்லோடு இப்படி சொல்லோடு இல்லாட்டி இப்பெல்லாம் வந்துடுவார். இந்த மலையாள மாந்திரிகம் எல்லாம் இப்படித்தான் மந்திரம் சொல்றது. மற்றது தமிழ்ல இருக்கிற புத்தகங்களே இப்படிதான் இருக்கு. ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வம் உயர் ஒளி சவ்வம் உயர் ஐயும் கிளியும் கிளியின் சவ்வம் கிளருளை ஐயம் நிலைபெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் குண்டலியாம் சிவகுகண்டினம் வருக என்று வரும். அப்ப இதெல்லாம் அக்ஷரங்கள். அதை அவர்கள் அந்த நாளில் அந்த ஓதின ஆக்கள் அதை முறையாக ஓதி அது இந்த ஒளி வடிவத்தையும் கண்டிருக்கிறார்கள். இதயத்தானத்தில இருந்து ஒளி அங்கால வருது, சூரியன் போல ஒளி வருது. ஒளிதான் கடைசியா வரும். எழுத்து அந்த வரி வடிவம் ஒளி வரி வடிவம் ஒளி வடிவம் ஒளி வடிவம். மற்றது தேவதா வடிவம். மந்திரம் வந்து பர்சனலைஸ். மந்திரம் ஒரு தேவதை, டெய்டி. இந்த தேவதா வடிவம் அதெல்லாம் இருக்கு. 16 கலைகள் அது என்ன சொன்னீங்க நீங்கள்? 16 கலைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி. அது கீழே இருந்து தொடங்கும், இங்கே இருந்து தொடங்கி வாரது. அந்த பெயர் இருக்குது. இதுல இருந்து நாங்க 16 கலை. ஒவ்வொரு கலைக்குமே, அதாவது நிவரான தீட்சையில ஒவ்வொரு கலைக்குமே ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு தியானம், ஒரு இதெல்லாம் இருக்குது. நாங்களே இதுல இருந்து 16 கலை வந்து இங்க வந்து வரைக்குள்ள ஆண்டது இங்க வரும். நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஹன்றது சத்தமே இல்லை. என்ன எண்ணத்தின் ஒளி போல கேட்கும் என்று சொல்லுவோம் நாங்க. அதாங்க, அதுக்கு சத்தமே இல்லை. அதை பிறகு சத்த வடிவம் கொடுக்க கண்டதுக்கு சத்தம் இல்லை, கண்டதுக்கு சத்தம் கொடுக்க செய்யறது. அது முதலாவது அடிவழி. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த ஊவழைக்க நெஞ்சரைக்கு வந்துடுவீங்க. பிறகு மாண்டது கண்டத்துக்கு வந்துடும். இங்கால மா. பிறகு இங்கால வந்து பிந்து. பிறகு நாதம். நாதம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆடிபிள் சவுண்ட். நாதத்துக்கு அங்கால நாதாந்தம். உச்சல் அந்த இது முடியேக்க நாத அந்தம். இந்த நாத ஆந்தத்துல இருந்து அங்கால இருக்கிற கலைகள் எல்லாம் இன்னோடிபிள் சவுண்ட். சந்திரத்தின் சத்தங்கள். ஓ இந்த வெளியில மந்தால போய்க்க சத்தம் முடிஞ்சதுக்கு அங்கால போறதான் மேல. இதான இந்த துளை. பிரம்மரந்திரம் கேட்டாங்க. ரந்திரமா இருந்தா துளை.
அதுக்கு மேலாக அங்கால போகுது. அந்த மந்திரங்களுடைய அதிர்வு இப்படி இங்கே மூலாதாரத்திலிருந்து தொடங்கி அதனூடாக போக. இதுக்கு நாடி சுத்தி கொஞ்சம் வேணும். முறியப்படாது. செய்கின்றது முறிகிறது இருக்கு. நீங்க ஒரு ஓடி போட்டு பதட்டத்துல வந்து செய்தா அல்லது கொஞ்சம் மனநிலை இதுல செய்தா மந்திரம் முறியும். நீங்க ஓ சொல்லி இந்த இடையில முறியும். முறியாம அப்படியே நேர போகும். இந்த முறியாம இருக்கிறதுக்கு மூச்சோட்டம் சீரா இருக்க, நாடி சுத்தி செய்ய இருக்க நேரா இருக்க வேணும். முதுகுத்தண்டு இதெல்லாம் நேரா இருக்க வேணும். சரியா? நன்றி. வான்முகல் வளாது பெய்க மறிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்ட வெம்பெழுமல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே மகாதேவா நம பார்வதி பதையே மகாதேவா நம பார்வதி பதையே மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.